அன்பு உறவுகளிடம் எங்கள் இனிய வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், எங்களை வீட்டுல வந்து நிறைய நாளைக்கு பிறகு ஒரு என்னன்னு சொல்றது என்னண்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படி சொல்லலாமே நடக்க போகுது. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து 50வது கல்யாண ஆண்டு. 50வது கல்யாண ஆண்டு தான் இன்றைக்கு வந்து மாமாவுக்கும் மாமிக்கும் இன்னைக்கு வந்து நாங்க செய்ய போறோமே செய்ய போறோம். அதைத்தான் நீங்க இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறீங்க. என்ன சொன்ன இந்த 50 வருஷம்ன்றது எல்லாருக்குமே வந்து இது வந்து இந்த பாக்கியம் வந்து கிடைக்காது. எங்களுக்கு வந்து செய்யற கடமை ஒன்று இருக்கு. அந்த பிள்ளைகளா இருந்து நாங்க வந்து செய்வோம் கட்டாயமா. அதுக்காண்டி நாங்க வந்து இன்றைக்கு 25ஆம் தேதி வந்து 50வது கல்யாண ஆண்டு வந்து நாங்க செய்ய போறோம். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும், யாராவது எங்களை சேனல் முதல் செய்ய பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்புறம் ஒரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நீங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்க.
சரி, 2 பேரும் வாங்க. சரி, எப்படி இருக்கீங்க 2 பேரும்? first? 2 பேரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறீங்க. நல்ல சுகமா இருக்கிறீங்க, ஆரோக்கியமா. சரி, அதான் ஃபர்ஸ்ட் வேணும் இல்ல. நல்லா இருந்தா அடுத்தடுத்த கட்டங்களை மூவ் பண்ணலாம். சரி, இன்னும் அனிவர்சரி நடக்குதுன்னு சொல்லி எங்களை இங்க அனுப்பி விட்டது யாரா இருக்கு? அனுப்புறாங்களே நிக்கிறமா? ஒரு ஆள் அனுப்பு. தெரியும். ஒரு மகள் இருக்கிற அவ அனுப்பி எல்லாங்களும் செய்துட்டா. அனுப்பி என்ன செய்தோம் மகள்? அவ கூட எந்த நாடு? லண்டன். லண்டன். சரி, எத்தனை பிள்ளையர்? 4 பிள்ளையர். ஒரு ஆள் வழியில நிக்கிறா, அப்ப அவா சொன்னீங்க. அதே இராது சந்தேகம் எங்களுக்கு அவளாம் சந்தேகம். இல்ல. அனுப்பிடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் இல்ல முதலே வந்துட்டு அதே மாதிரி இதே அனுப்பிருக்கலாம் இல்ல? சரி, வேற யாரை அனுப்புவாங்களா? அதை விட மகன் அனுப்புவார். ஆனால் மகனும் இல்லை, மகளும் இங்கே நிற்கிறேன். மகனை இங்க நிக்கிறா. அப்ப வேற யாரை அனுப்பியிருக்கு? மற்ற மகளும் இங்கே இருக்கிறார், மற்ற மகளும் இங்கே இருக்கிறார். எங்க நிக்கிறாங்களா இல்லையன்றீங்க? அப்படியா? அப்ப எங்க நிக்கிற இல்லாட்டி உங்களை தான் வந்திருக்கு. அல்ல, அவதான் அனுப்பிட்டு இருக்கிறோம். அது என்ன அது? நீங்களாம் கேஸ் பண்ண போறீங்க? சில நேரத்துல இவையெல்லாம் நிறைய போட்டிருக்கிறவங்க எங்களுக்கு விளங்க இல்லை. சரி, அது உங்களுக்கு தான் தெரியும் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு. கேஸ் பண்ணுவா பாப்பா, யாரா இருக்கு? அயந்து அயந்து. யார் அது? பிரான்ஸ். என்ன பேர்? பிரான்ஸ். பிரான்ஸ்ல நிக்கிறாரு. அயந்து. யார் அது உங்களை? எங்களோட மகள் பேரண்டு பேரை அனுப்பியிருப்பேன். யோசிக்கிறோம். வேற யார்? நீங்க யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறீங்க? அப்ப டவுட் கன்ஃபார்ம் இல்ல. அவ யார் கன்ஃபார்ம் அனுப்பியிருப்பாங்க? மற்றது எல்லாம் விஷ் பண்ணிட்டாங்க. ரூபி. ரூபி மகள் உங்களோட அப்படியா? இங்க நிக்கிறவா? சரி, நான் சின்ன சின்ன குழுதாரன். கன பேர் இருக்காங்களா? ஆறுன்றது என்ன பேர் இருக்கிறாங்க? கஷ்டம் தான், கஷ்டம் பண்றேன். இன்னைக்கு இதை கொடுத்துருந்தோம். சாம்பார் தட்டுல என்ன வந்திருக்கு? சாரி ஷர்ட்டு வந்திருக்கு. நாளைக்கு வெளிக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் போய் 2 பேரும் மச்சிங்கா போட்டோம். இந்த மகளின் பேர் என்ன சொன்னீங்க? யசோ. யசோ. அதோ குடும்பமா இருக்கலாம் என்றும் யோசிக்கலாம். ஃபேமிலியா இருக்கலாம்னு சொல்றீங்க. சரி, கன்ஃபார்மா? மகளின் பேரை வச்சு பேத்தியோட பேரு என்ன